Hello students, welcome to Max Neram. 10th standard Max chapter 1 exercise 1.2 ல 5th question. Last question பாப்போம். 5th question பாருங்க. question பார்க்க பெருசா இருக்கும் ஆனா very simpleமா question ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் நீங்களே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? பாருங்க. A company has 4 categories of employees given by assistant. அது அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஏன்னு எடுத்துக்கோங்க. அது எத்தனை 4 எம்ப்ளாயீஸ் 4 கேட்டகரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளர்க்கு கிளர்க்கு சி 4 கேட்டகரிஸ். அதாவது என் கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. அது முதல்ல அசிஸ்டண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறாங்க, கிளர்க்கு சின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேனேஜர்ஸை எம்னு எடுத்துக்கலாம், and executive officer ன்னு எடுத்துக்கலாம். தி கம்பெனி ப்ரொவைட்ஸ் சேலரி எப்படி பண்றாங்கன்னா 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the possible who work in the categories wise சேலரியை அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க ஒரு கம்பெனில. கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க, ஏ சி எம் அண்ட் இ ரெஸ்பெக்டிவ்லி இஃப் ஏ மொத்தம் 5 பேர். ஓகேவா? அசிஸ்டண்ட்டுக்கு 5 பேர், வேர் அசிஸ்டண்ட். அண்ட் C1, C2, C3, C4 கிளர்க்கு. அண்ட் M1, M2, M3 மேனேஜர். E1, E2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அண்ட் இஃப் த ரிலேஷன் ஆர். ஓகேவா? அப்போ எக்ஸ்ன்றதை நம்ம சேலரியை வச்சுக்கலாம், ஒய்ன்றது பர்சன்ஸ். 5 பேர். அந்த எத்தனை பேருன்னு அவங்க பிரிச்சுக்காங்களோ அதை பார்த்துக்கலாம். அப்போ இஸ் டிபெண்ட் அஸ் எக்ஸ் ரிலேஷன் ஒய். இங்க இதுதான் மெயின். அப்போ எக்ஸ் ரிலேஷன் ஒய்னா எக்ஸ்ன்றது சேலரியா நம்ம எடுத்துக்கணும், ஒய்ன்றது பர்சனா எடுத்துக்கணும். இவங்களுக்குள்ள ரிலேஷனை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். வேர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய். எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய். எக்ஸ்பிரஸ் தி ரிலேஷன் ஆர் த்ரூ ஆன் ஆர்டர் பேர் எது சொல்லியிருக்காங்க, அண்ட் arrow diagram draw பண்ண சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். ஆர்டர் பேர் என்ன? ரிலேஷன். ஓகேவா? ஆர்டர் பேர்னா ரிலேஷன் தான். அப்புறம் அதை வச்சு arrow diagram. அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. கொஸ்டின் லென்த்தியா இருக்குன்னு வச்சு இது டஃப்பா இருக்கும் நீங்க நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். இது முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாம் விட இதுதான் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாமா? பாருங்க, அவங்க கொடுத்துருக்கத நான் கிவன் சொல்லி எடுத்து எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். கிவன் பாருங்க, கிவன் பாருங்க, அசிஸ்டன்ட் ஏன்னு எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல, அதை A1, A2, A3, A4, A5 அவங்களுக்கு 10,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அதை நான் சும்மா மார்க் பண்றேன் பிராக்கெட்ல. கிளர்க்கு சின்னா C1, C2, C3, C4 இது மாதிரி எடுத்து எதுக்கங்க. அப்போ உங்களுக்கு நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் 25,000. நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ் எம், அது கிவ்ஸ் M1, M2, M3 அவங்களுக்கு 50,000 சேலரி. நெக்ஸ்ட் என்னது? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு ஈன்னு மென்ஷன் பண்ணிட்டு E1, E2 அவங்களுக்கு 1 lakh சேலரி. ஓகேவா? இப்போ அவங்க ரிலேஷன் கேட்டுக்கலாம். எக்ஸ் ரிலேஷன் ஒய். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸ் என்னது? சேலரியா எடுத்துக்கணும். ஒய் பர்சன். ஓகேவா? அப்போ நம்ம ரிலேஷன் எப்படி எழுதலாம்? 10,000 A1க்கும் கிடைக்கும், 10,000 A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. நெக்ஸ்ட் 25,000 கிளர்க்கு சொல்லியிருந்தாங்களா, 25,000 C1, 25,000 C2, 25,000, C3, 25,000, C4. ஏன்னா 4 கிளர்க்கு. நெக்ஸ்ட் 50,000 M1, 50,000 M2, 50,000 M3 மேனேஜர்ஸ். நெக்ஸ்ட் என்னது? லாஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 1 lakh, E1, 1 lakh, E2. இதுதான் ரிலேஷன். ஓகேவா? நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரிலேஷன் வந்துச்சு. அவங்க கேட்ட ஆர்டர் பேர், இதை ரிலேஷன் சொல்லலாம், ஆர்டர் பேர்னு சொல்லலாம். நம்ம ஆர்டர் பேரும் இதுதான். ஓகேவா? ரிலேஷன் சொல்லி நீங்க ஆர்ன்னு சொல்லி போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதுக்கு அவங்க arrow diagram கேட்டிருக்காங்க. arrow diagram ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களே, and arrow diagram. arrow diagram பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். எக்ஸ் சேலரி, ஒய் பர்சன், அவங்களுக்குள்ள ரிலேஷன்.
10,000 எத்தனை பேருக்கு? A1, A2, A3, A4, A5 அவங்களோட ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு 25,000 வந்து C1, C2, C3, C4. நெக்ஸ்ட்டு 50,000 M1, M2, M3 அண்ட் 1 lakh வந்து E1, E2 அவ்வளோதான். அப்போ நம்ம ரிலேஷனும் கண்டுபிடிச்சாச்சு, ஆர்டர் பேரும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க, ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. ஓகேவா? புரியுதாம்மா? வெரி சிம்பிள்மா. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகேவா? அவங்க கேட்ட ஆர்டர் பேர் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போது எம்ப்ளாயீஸ் பர்சனும் சொல்லலாம், எம்ப்ளாயீஸ்னும் சொல்லலாம் இவங்கள. ஓகேவா? அவ்வளோதான், இந்த சம்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.